வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் துரையப்பா வினோத் கண்ணன், கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை போக்குவரத்து சபையின் பழுதடைந்த 273 பஸ் வண்டிகள் பழுது பார்க்கப்பட்டு மீண்டும் சேவையில். புலனறுவையிலிருந்து தப்பி சென்ற 5 கொரோனா தொற்றாளர்களில் ஒருவர் சிலாபத்தில் கைது. புத்தாண்டை கொண்டாட களியாட்டங்களில் ஈடுபட வேண்டாம் என போலீசார் வேண்டுகோள். ஐஸ் மற்றும் ஹெரோயினை கடல் மார்க்கமாக கடத்த முற்பட்ட 4 பேர் கடற்படையினரால் கைது. ஏனையவர்களுக்கு முன்னர் புத்தாண்டு பிறந்தது நியூசிலாந்தில். அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். பழுது பார்க்கப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 273 பஸ் வண்டிகளை பயணிகள் சேவைக்காக இணைக்கும் நிகழ்வு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் காலி முகத்திடலில் இடம்பெற்றது. பழுதடைந்தமையினால் சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இந்த 273 பஸ் வண்டிகளும் பழுது பார்க்கப்பட்டதன் பின்னர் போக்குவரத்து சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டன. ராஜாங்க அமைச்சர் ஜெலும் அமுனுகமவின் யோசனைக்கமைய அமைச்சர் காமினி லொக்குகேயின் ஆலோசனையில் இவ்வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சரிவடைந்த பொருளாதாரத்தை மீள்கட்டியெழுப்பி புதிய அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்ததன் பின்னர் வாகன இறக்குமதி வரையறுக்கப்பட்டது. இதனால் பயணிகள் போக்குவரத்துக்கான பஸ் வண்டிகளுக்கு தட்டுப்பாடு நிலவியது. அதற்கு தீர்வாக ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்டத்தினால் பஸ் வண்டிகளின் இறக்குமதி செய்வதற்காக செலவாகும் தொகையை மீதப்படுத்த முடிந்துள்ளது. 107 பஸ் டிப்போக்களில் முற்றாக சேவையிலிருந்து அகற்றப்பட்டிருந்த இந்த 273 பஸ் வண்டிகளையும் பழுது பார்த்து புனரமைப்பதற்கென 115 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இலங்கை பொது போக்குவரத்து சேவைகள் சங்கத்தின் உதவியுடன் இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்கள் மற்றும் லக்திவ பொறியியல் கம்பெனி ஆகியன இத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. பஸ் வண்டிகளின் தரத்தை கண்காணித்த ஜனாதிபதி இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களுடன் நட்புறவு ரீதியாக உரையாடியதுடன் அவர்களை ஊக்குவித்தார். இதே நேரம் இலங்கை மத்திய வங்கிக்கு 70 ஆண்டுகள் பூர்த்தி அடைவதை முன்னிட்டு வெளியிடப்பட்ட 20 ரூபாய் புதிய நினைவு நாணய குற்றி மத்திய வங்கி ஆளுநர் பேராசிரியர் WD லக்ஷ்மணினால் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நாணய குற்றி 7 பக்கங்கள் கொண்டதாக அமைந்துள்ளது. அலுமினியம் மற்றும் வெண்கலத்தினால் தயாரிக்கப்பட்டுள்ளது. 3000 நாணய குற்றிகள் மாத்திரம் வெளியிடப்பட்டுள்ளமையினால் அது புழக்கத்துக்கு விடப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகின்றது. பொலன்னறுவை கல்லல கோவிட் சிகிச்சை நிலையத்திலிருந்து தப்பிச் சென்ற 5 கைதிகளில் ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். அவர்கள் இன்று அதிகாலை 5:45 மணியளவில் பொலன்னறுவையிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த NB 9268 எனும் இலக்கத்தை கொண்ட பஸ் வண்டியில் தப்பிச் சென்றுள்ளனர். இந்த பஸ் வண்டியில் பயணித்த அனைத்து பயணிகளும் சுய தனிமைப்படுத்தலில் இருக்குமாறு போலீசார் கேட்டுள்ளனர். குறித்த சிறை கைதிகள் 5 நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து கோவிட் தொற்று காரணமாக கல்லெல்ல சிகிச்சை மத்திய நிலையத்திற்கு மாற்றப்பட்டவர்கள் ஆவர். இதில் தப்பி சென்றபோது வெண்ணாப்புவ கிழக்குவாடி சுதுவெல்ல வீதியை சேர்ந்த மதுமர் ராலல் ஆகிய கவிந்து மதுஷான் என்பவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். இவர்களை கைது செய்ய பொதுமக்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இதில் ஒருவர் 31 வயதான தம்பல்லகே புத்திக விமலரத்ன என்பவர் ஆவார். அதேபோல் 26 வயதான விஜயசூரிய ஆராய்ச்சிகே ஹரித்தகலும் அப்புகாமி என்ற நபரும் இன்று அதிகாலை தப்பிச் சென்றவர்களில் உள்ள அடங்குகிறார். இவர் மாரவில பருச வீதி 2ஆம் குறுக்கு தெரு எனும் முகவரியைச் சேர்ந்தவர். இதேவேளை வைக்கால அங்கம்பிட்டிய அம்புகஹ கொலனி என்ற முகவரியைச் சேர்ந்த 50 வயதான இமியா முதியன் சலாகே நிமல் வசந்த் எனும் கெட்டையா என்ற கைதியும் தப்பிச் சென்றவர்களில் உள்ளடங்குகிறார். பொரலேச ஜயமாவத்த வீதி என்ற முகவரியைச் சேர்ந்த 36 வயதான சுமித் புஷ்பகுமார் என்ற நபரும் இன்று அதிகாலை கொரோனா சிகிச்சை மத்திய நிலையத்திலிருந்து தப்பி சென்றுள்ளார். இவர்களை கைது செய்ய பொதுமக்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தகவல் தெரிந்தால் 119 எனும் துரித தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது 0775911233 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தியோ தெரியப்படுத்துமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். புத்தாண்டை களியாட்டங்களில் கழித்து கொரோனாவை அடுத்த ஆண்டிற்கும் எடுத்து செல்வதிலிருந்து தவிர்த்து கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுள்ளனர்.
இதற்கு முன்னர் இந்த காலப்பகுதியில் பல்வேறு வைபவங்களையும் களியாட்டங்களையும் நடத்தினோம். வருட இறுதி தினத்தன்று அவ்வாறு செயற்பட்டாலும் இம்முறை அவ்வாறு செயற்பட முடியாது. இந்த ஆண்டு மிக தீர்க்கமான ஆண்டாகும். அடுத்த ஆண்டிற்கு கோவிட்டை எடுத்து செல்வதா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும். இன்றைய தினம் களியாட்டங்கள், வைபவங்கள், ஒன்று கூடல்கள் ஆகியவற்றை நடத்த வேண்டும். இவற்றை உங்கள் குடும்பத்தினரோடு வரையறுத்துக் கொள்ளுங்கள். ஒன்று கூடல்களை நடத்த வேண்டாம். இன்றைய தினம் கொழும்பிலிருந்து புறப்படும் தனியார் மற்றும் போக்குவரத்து பஸ் வண்டிகளில் சிவில் உடையில் போலீசார் கடமையில் ஈடுபட்டுள்ளனர். வாகன விபத்துகளை தவிர்ப்பதற்கு சாரதிகள் கூடிய அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஒரு வருடத்தில் அதிகூடிய வாகன விபத்து இடம்பெறும் தினம் டிசம்பர் 31ஆம் தேதியாகும். எமது கணிப்பீடுகளின்படி அவ்வாறு இடம்பெற்றது. வீதிகளில் கவனமாக பயணிப்பதற்கும் வீதி சட்டங்களை மதிக்கவும் முன்வர வேண்டும். மதுபோதையில் வாகனங்களை செலுத்த இடமளிக்க வேண்டாம். இதுவரை 1398 சாரதிகள் மதுபோதையில் பயணித்த போது கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 20ஆம் தேதி முதல் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. நாட்டில் இன்று 421 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மரண எண்ணிக்கை 199ஆக அதிகரித்துள்ளதுடன் இன்றைய தினம் 706 தொற்றாளர்கள் பூரணமாக குணமடைந்துள்ளனர். நேற்று அடையாளம் காணப்பட்ட 639 கொரோனா தொற்றாளர்களில் 190 பேர் கம்பஹா மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். கொழும்பு மாவட்டத்தில் 133 பேரும், கண்டி மாவட்டத்தில் 89 பேரும் நேற்று தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதற்கமைய மினுவாங்குட ஆடை தொழிற்சாலை மற்றும் பாலையகுட மீன் சந்தை கொரோனா கொத்தணி தொற்றாளர்கள் எண்ணிக்கை 38,957 அதிகரித்துள்ளது. நாட்டில் இதுவரை மொத்தமாக 43,123 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 7,595 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 675 பேர் வைத்திய கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று குணமடைந்த தொற்றாளர்களுடன் 35,329 பேர் பூரண குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. நேற்றைய தினம் நாட்டில் 4 கொரோனா மரணங்கள் பதிவாகின. மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்த 70 வயதான நபர் ஒருவரும், கொழும்பு 10ஐச் சேர்ந்த 70 வயதான பெண் ஒருவரும், கொலண்டாவு பகுதியைச் சேர்ந்த 50 வயதான ஆண் ஒருவரும், கொழும்பு 15ஐச் சேர்ந்த 66 வயதுடைய ஆண் ஒருவரும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். அதற்கமைய கொரோனா மரண எண்ணிக்கை 199ஆக அதிகரித்துள்ளது. தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் 6 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். கலேவல புவாக்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 46 வயதான நபர் ஒருவரும் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இதேவேளை மார்ச் மாதம் 11ஆம் தேதி எமது நாட்டில் முதலாவது கொரோனா தொற்றாளர் அடையாளம் காணப்பட்டதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. ஆரம்ப கட்டத்தில் குறைந்தளவிலான தொற்றாளர்களை அடையாளம் காணப்பட்டதுடன் வெலிசரை கடற்படை முகாம் மற்றும் கந்தக்காடு முகாம் ஆகியவற்றினால் தொற்றாளர்களின் எண்ணிக்கை திடீரென அதிகரித்தது. அதன் பின்னர் 2 மாதங்களாக சமூகத்திலிருந்து எவ்வித தொற்றாளர்களும் அடையாளம் காணப்படவில்லை. இக்காலப்பகுதியில் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்து நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர்களே தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். அதன் பின்னர் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி மினுவாங்கொடை ஆடை தொழிற்சாலையில் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் அதிகளவான தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டனர். அதேபோல் பாலியகொட மீன் சந்தை கொத்தணியில் ஒரே நாளில் அதிகளவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அதன் பின்னர் தொடர்ச்சியாக அதிகளவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இதற்கு மேலதிகமாக கொழும்பு மாநகர எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நடமாட்டம் தடை விதிக்கப்பட்டது. பல பிரதேசங்களில் 2 மாதங்களுக்கு மேலாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் அம்மக்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் நாள்தோறும் 12,000 முதல் 15,000 வரையான PCR பரிசோதனைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. நோய் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை நாம் தீவிரப்படுத்தியுள்ளோம். இதனூடாக நோயாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைவடையும். அடுத்த சில மாதங்களில் நோயாளர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைவடையும். இந்த வரைபடத்தினூடாக அதனை அவதானிக்க முடியும். இதே நேரம் வேல்மாக்கணத்திலிருந்து வெளியேறும் 11 இடங்களில் ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. நேற்றைய தினம் 940 ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இவர்களில் 16 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். கடந்த 18ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதி வரை 11,926 ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனூடாக கண்டுபிடிக்கப்பட்ட 90 தொற்றாளர்களோடு நெருங்கிய தொடர்பினை பேணிய 572 பேர் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இன்றைய தினமும் தொடர்ச்சியாக ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் ஒத்துழைப்புகளை வழங்குங்கள். கொரோனா இல்லாமல் 2021ஆம் ஆண்டிற்குள் செல்ல நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பை வழங்குவீர்கள் என நாம் எதிர்பார்க்கிறோம்.
සහාය ලබා දෙන්න කොවිඩ් නැතුව 2021 වර්ෂයට පාන ගන්න ඔබ හැම කෙනෙක්ම සහයෝගය දෙනවා ඇති කියලා අපි අපේක්ෂා කරනවා. எதிர்வரும் 5 நாட்களுக்கு காத்தான்குடி பிரதேச செயலக பிரிவு முடக்கப்படுவதாக மட்டு மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன் தெரிவித்துள்ளார். மட்டு மாவட்ட கொரோனா தடுப்பு செயலணி கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். நைஜீரிய மோசடிக்காரர்களிடமிருந்து பாதுகாப்பு பெறுமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுள்ளனர். விசேடமாக டிசம்பர் 31ஆம் தேதி பல்வேறு பரிசில்கள் கிடைக்கப்பெறுவார் தெரிவித்து பணம் வைப்பிலிடுமாறு குறித்த மோசடிக்காரர்கள் சமூக வலைதளம் ஊடாக விடுக்கும் கோரிக்கைக்கு ஏமாற வேண்டாம் என போலீசார் மக்களை அறிவுறுத்தியுள்ளனர். லங்காவே சிட்டின நைஜீரியானு ஜாதிக இலங்கையில் வசிக்கும் நைஜீரிய நாட்டவர்கள் இவ்வாறு மோசடியாக தமது வங்கி கணக்கிற்கு பணம் வைப்பிலிடுமாறு கோருகின்றனர். அதனால் ஒவ்வொரு வேளையும் நீங்கள் அவதானமாக இருங்கள். சமூக வலைதளங்கள் வைபர், வாட்ஸ்அப், IMO, Facebook ஆகியவற்றின் ஊடாக குறுஞ்செய்திகளை அனுப்பி மோசடிக்காரர்கள் இன்று உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. புது வருடத்திற்கு வாழ்த்து தெரிவித்து புது வருட பரிசில்களை தருவதாக கூறி மோசடிக்காரர்கள் உங்களை சமூக வலைதளம் ஊடாக அணுகலாம். எனவே அவ்வாறு கிடைக்கும் எந்த ஒரு தகவலை அடிப்படையாக வைத்தும் பணத்தை வைப்பிலிட செல்லாதீர்கள். இறுதியில் நீங்கள் மோசடிக்கு உள்ளாவீர்கள். கிராமிய கைத்தொழில் துறையினூடாக மனை பொருளாதாரத்தை பலப்படுத்தி உணவு பாதுகாப்பு திட்டத்தை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள திட்டங்களை முறையான கண்காணிப்பின் கீழ் கிராம மட்டத்தில் முன்னெடுக்குமாறு அவர் கால்நடை வளத்துறையுடன் தொடர்புபட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். பொருளாதார மறுமலர்ச்சி வறுமை ஒழிப்புக்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பசில் ராஜபக்ஷ அலரி மாளிகையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இதனை தெரிவித்துள்ளார். விவசாய அமைச்சு, கால்நடை பண்ணை அபிவிருத்தி, பால் மற்றும் முட்டை உள்ளிட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சினால் வரவு செலவு திட்ட யோசனைகளுக்கேற்ப பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்க உள்ளது. சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான பாட்பண்ணை முகாமைத்துவத்தினூடாக அவற்றின் வளர்ச்சியை மேம்படுத்துவது, பசும்பால் பாவனையை ஊக்குவிப்பது ஆகியன இதில் அடங்குகின்றன. பசுக்கன்றுகளை உருவாக்குவதற்கான பண்ணைகளை அமைப்பது, மத்திய கால கால்நடை வள அபிவிருத்தி, பன்றி வளர்ப்பு, சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான கோழி பண்ணைகளை உருவாக்கும் திட்டமும் இதில் அடங்குகின்றன. இதன் அடிப்படையில் சிறிய அளவிலான 14,000 ஆட்டு பண்ணைகள், 2,000 பன்றி பண்ணைகளும் ஏற்படுத்தப்படும். 1,60,000 முட்டையிடும் கோழி பண்ணைகளும், மேலும் 500 கோழி பண்ணைகளும், சிறிய அளவிலான பால் உற்பத்தியுடன் தொடர்புடைய 1000 அலகுகள், 500 எருமை பண்ணைகள், 500 புல் விற்பனை நிலையங்களும் நாடு பூராகவும் ஏற்படுத்தப்படும். ராஜாங்க அமைச்சர் TB ஹேரத் உள்ளிட்ட அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். நெட் சந்தைப்படுத்தும் சபைக்கு சொந்தமான 30,000 மெட்ரிக் டன் நெல்லை விற்பனை செய்யும் போது அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு மோசடியாக தரகு பணம் பெற்றுக்கொண்ட நபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவிடம் செய்த முறைப்பாட்டின்படி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. කෘෂිකර්ම අමාත්‍යංශ යටතේ පවතින விவசாய அமைச்சின் கீழ் உள்ள நெட் சந்தைப்படுத்தும் சபை மூலம் கடந்த போகத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட 30,000 மெட்ரிக் டன் நெல் எம்மிடம் இருந்தது. அடுத்த போகத்தில் நெல்லை கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்துவதற்காக அவற்றை கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்களுக்கு வழங்குமாறு கூறினோம். இவற்றை அரிசியாளர் உரிமையாளர்களுக்கு வழங்கினோம். அவ்வாறு அவை வழங்கப்படும் போது மோசடி இடம்பெறுவதாக முறைப்பாடு கிடைத்தது. நெட் சந்தைப்படுத்தல் அதிகார சபை அதிகாரிகள் நாடுரக அரிசிக்கு 3 ரூபாவும் சம்பாரக அரிசிக்கு 10 ரூபாவும் தரகாக பெறப்போவதாக தகவல் கிடைத்தது. அவ்வாறான அரிசியாலை உரிமையாளர் ஒருவர் தன்னிடம் 3 ரூபாவாக கேட்டதாக என்னிடம் கூறினார். அவரிடம் நான் தொலைபேசி ஊடாக பேசினேன். මම මෙහෙම දෙන්නේ කියලා. ඒ අනුව මම ඔහුත් එක්ක දුරකථනයෙන් මේක කතා කරා. මෙතන අර කවුද ඔයා කිව්ව සල්ලි ගන්න කෙනා කිලිනොච්චි ආරෙම්ද? ඔව්. රත්නායකද? රත්නායක. ඔයාට වියලේ මණ්ඩලෙන් දුන්නේ කිලෝ ලක්ෂ 4යි ලක්ෂ 7යි නේ? ලක්ෂ 8යි කීරි දුන්නා සර්. ලක්ෂ 4ක් දුන්නා කිදු. දැන් ඔයාගෙන් ගත්ත එකට කිලෝ එකකින් රුපියල් 3ක් ගන්නවා. ඔව්. කෙලින්ම මේ යාගේ ඔෆිස් එකෙන් තමයි දුන්නේ. ඔයාට ලක්ෂ 4යි 7යි දුන්නේ. ඒකට රුපියල් 2 ගානේ ආරෙම් ගත්ත රත්නායක කිලිනොච්චියේ. දැන් ඉතුරු ටික ගන්න රුපියල් 3 ගාන ඉල්ලනවා. ඉතුරු ටික 3 ගාන ඉල්ලලා රතු ටික සර් 10 වෙනි ඉතලා රුපියල් 10 ගාන ඉල්ලනවා. ඔව් සර්. இந்த மோசடி தொடர்பாக கடந்த 24ஆம் தேதி அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தரகு பணத்தை பெற்றுக்கொண்ட போது குறித்த அதிகாரிகளை கைது செய்துள்ளது.
පහුගේ ආණ්ඩුව කාලේ ඉතා கடந்த அரசாங்கம் மிக பெறுமதியான நெல்லை விலங்குணவாக வழங்குவதாக கூறி பல பில்லியன் ரூபாவை மோசடி செய்தது. அதனுடன் தொடர்புபட்ட அதிகாரிகள் இங்கும் தொடர்புபட்டுள்ளனர். இதனால் பல மில்லியன் ரூபாவை அவர்கள் மோசடி செய்கின்றனர். இதனுடன் தொடர்புடைய அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும். ක්‍රියාත්මක කරන්න අපි කටයුතු කළා තියෙනවා. 1000 தேசிய பாடசாலைகளை உருவாக்கும் தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு நேற்று கோட்டை ஸ்ரீ ஜெயவர்தனபுர வித்தியாலயத்தில் ஆரம்பமாகியது. 1000 தேசிய பாடசாலைகளை உருவாக்கும் வேலை திட்டத்தின் ஆரம்ப பாடசாலையாக சுமார் 200 வருடங்கள் பழமையான ஸ்ரீ ஜெயவர்தனபுர வித்தியாலயம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இலவச கல்வியின் தந்தையான கலாநிதி CWW கண்ணங்கர அவர்கள் இந்த வித்தியாலயத்திலேயே கல்வி பயின்றுள்ளார். கொழும்பு மாவட்டத்தின் 14 ஏக்கர் நிலப்பகுதியில் அமைந்துள்ள இப்பாடசாலைக்கு மாணவர்களுக்கு முழுமையான கல்வியினை வழங்குவதற்கு தேவையான சகல வசதிகளும் வழங்கப்படும் என இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளுக்கு இடையில் காணப்படுகின்ற விஷமங்களை குறைக்கும் விடயத்திற்கு முன்னுரிமை அளித்து அரசாங்கம் செயற்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். பிள்ளைகளுக்கான தொழில் வழிகாட்டல்கள் வழங்கும் வேலை திட்டமும் தயாரிக்கப்பட்டுள்ளன. காலம் கடந்த பாடத்திட்டங்களை தற்காலத்திற்கு பொருந்தக்கூடிய வகையில் மீள் திருத்துவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக கல்வி அமைச்சர் குறிப்பிட்டார். 1000 தேசிய பாடசாலைகளை உருவாக்கும் வேலை திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 123 பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் GL பீரிஸ் ஜனவரி மாதம் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்றமை தொடர்பிலும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். தனிமைப்படுத்தப்படாத பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் தொடர்பிலேயே இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அவை ஜனவரி 11ஆம் தேதி திறக்கப்படும். இதற்கென நாம் முழுமையான வேலை திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளோம். மாணவர்களின் சுகாதார பாதுகாப்பு தொடர்பான கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஒழுங்குமுறையில் இடம்பெறும். மேல் மாகாணத்தில் கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் தற்போதைக்கு பாடசாலைகளை திறப்பது கடினமான விடயமாகும். ஏனைய பகுதிகளில் ஜனவரி 11ஆம் தேதி நிச்சயம் பாடசாலைகள் திறக்கப்படும். அதில் எவ்வித மாற்றமும் இல்லை. ஜனவரி 10 கோடி ரூபாவுக்கு வெளிநாட்டவர் ஒருவருக்கு விற்பனை செய்வதற்கென கண்டிக்கு எடுத்து வரப்பட்ட பொருட்கள் சிலவற்றுடன் சந்தேக நபர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். ஜாயல திக்கோவிட்ட துறைமுகத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்துள்ள இந்த ட்ரோலர் படகு காலி துறைமுகத்திற்கு சமீபமாக யாக்கட்டுவல்ல பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடற்படையினரின் படகு இந்த படகை குறுக்கிட்டுள்ளதுடன் ட்ரோலர் படகின் பெயரையும் பயண வழியையும் மாற்றி படகு பயணிக்க முற்பட்டுள்ளது. படகு கைப்பற்றப்படும் போது அதிலிருந்து 4 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். மகவ நகரில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் சார்ஜன் ஒருவர் கூறிய ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர். காயமடைந்த சார்ஜன் டிகவரட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சத்திர சிகிச்சைக்கும் உட்படுத்தப்பட்டார். வவுனியா மாவட்டத்தில் நெசவு கைத்தொழில் துறை பாதிக்கப்பட்டுள்ளதாக நெசவாளர்கள் தெரிவித்துள்ளனர். மனித நாகரிகம் தோன்றிய காலம் முதல் தன் உடலை மறைப்பதற்கு பல்வேறு வகையிலான வழிமுறைகளை பின்பற்ற ஆரம்பித்தான். படிப்படியாக ஆடைகளை அணியத் தொடங்கிய மனிதன் அந்த ஆடை கலாச்சாரத்தில் நாளுக்கு நாள் நாகரிகமான முறையில் அவற்றை மாற்றியமைக்க முற்பட்டான். ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் தனக்கே உரிய தனிச்சிறப்பு கொண்ட ஆடைகளை தெரிவு செய்து கொண்டார். இந்நிலையில் நெசவு கைத்தொழில் துறை இலங்கையில் பரவலாக முன்னேற்றம் கண்டு வந்தது. அரசாங்கம் இம்முறை அமைச்சரவையை தேர்ந்தெடுக்கும் போது பத்தி கைத்தொழில் துறைக்கென தனியான ராஜாங்க அமைச்சை உருவாக்கிய நிலையில் நெசவு கைத்தொழில் துறையிலும் கவனத்தை ஈர்க்கச் செய்தது. தற்போதைய கொரோனா தொற்று காரணமாக வர்த்தக பொருளாதார கைத்தொழில் துறையும் நெசவு கைத்தொழில் துறையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். வவுனியாவில் நெசவு தொழில் மூலம் தனது ஜீவனோபாயத்தை முன்னெடுத்து வரும் பெண்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். செட்டிக்குளம், வேப்பங்குளம், தோணிக்கல், அம்பலாங்குடை போன்ற 6 கிராமங்களில் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்களை வாழ்வாதாரத்தை வளப்படுத்தி வந்துள்ளன. இவற்றில் கைலி, கொசுவலை, வேஷ்டி, சேலை, சட்டத்துணி, பட்டுச்சேலை, துவாய், படுக்கை விரிப்பு உள்ளிட்ட பல உற்பத்திகளை செய்து வருகின்றனர். கைத்தறி நெசவு மூலம் சாயமிடுதல், நூல் இழைத்தல், பா ஓடுதல் என பல உப தொழில்களும் இடம்பெறுகின்றன. வெளிநாட்டவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் வரலாறு படைத்த எமது நெசவு தொழிலுக்கு
வவுனியாவில் நிறைய வரவேற்பு இருந்த போதிலும் அதனை பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 1996ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் இந்த திணைக்களத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். மற்றதுங்களது நிலையத்துக்கு தறிகள் தேவை. தறி புது தறிகள் தந்தான் எல்லாம். இப்போது எங்களுக்கு வீட்டுக்கு தறி கைத்தறி தந்து நாங்கள் வீட்டில் உற்பத்திகளை செய்து எங்களோட குடும்ப வருமானத்தை பெருகிக் கொள்கிறோம். நெசவு சென்டரில் வேலை பழகிட்டு இங்கே தனியாக நான் அந்த நெசவு சென்டர் நடத்தி கொண்டு வரேன். இப்போ எனக்கு மீனச்சந்திரங்கள் தர சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். ஜனாதிபதி அவர்களையும் பிரதம மந்திரி அவர்களையும் இந்த அரசாங்கத்தில் இருந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இன்னும் உற்சாகமாக வேலை திட்டங்கள் விரிவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கேட்கிறேன். இத்துறையில் பெண்கள் விடா முயற்சியுடன் உழைத்து வருகின்றனர். படிப்படியாக நாடு வளமைக்கு திரும்பும் வகையில் இவர்களின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த நெசவு கைத்தொழில் துறைக்கு கை கொடுக்க முன்வர வேண்டுமென இவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது தொடர்பாக வவுனியா மாவட்ட கைத்தொழில் மேம்பாட்டு உத்தியோகஸ்தர் சிவசுப்பிரமணியம் ஜெயபாலு கருத்து வெளியிட்டார். 26 வருடமாக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். நெசவுத்துறையை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கம் பல மேம்பாட்டு நடவடிக்கைகளை செய்ய இருக்குது. அது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றதாக இருக்குங்க. அந்த வகையில் எங்களுக்கு முதலாவதாக இந்த துறை சார்பாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை புதிய தறிகளை தர வேண்டும். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 15 தறிகளை நாங்கள் புதுசாக எதிர்பார்க்குறோம். அடுத்ததாக இந்த துறைக்கான ஆசிரியர்கள் பற்றாக்குறை காணப்படுது. கிட்டத்தட்ட 6 நிலையங்களை நடத்தி கொண்டு வரோம். இப்போ 2 ஆசிரியர்களை வச்சுக்கொண்டு இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்திகளை வழமை போல் நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.